நெல்லு விஷ்ணு, இப்ப அது கிட்ட போனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. சூரியன் அஸ்தமிச்சாச்சு. நாளைக்கு காலையில சூரியன் வர்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருந்துதான் ஆகணும். சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. சூரிய வெளிச்சத்தோட உதவி இல்லாம நாகமணிய சிவலிங்கத்துக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறது நடக்காத காரியமாச்சு. சூரிய உதயம் ஆன வரைக்கும் காத்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு சந்தோஷமா நான் என்னைக்குமே இருந்ததில்லை. மனித உலகத்தோடைய இந்த வாழ்க்கை நாகலோகத்தோடைய அந்த வாழ்க்கையை விட நிறைய வண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ முன்னாடி இருக்கிறது எதிரிகளோட திருவேணி சங்கமம். வா, எங்க இருக்க? வா, ஒரு கை பாத்திரலாம். ஓ திறமை எப்படிப்பட்டதுன்னு பாத்திரலாம். வா. வெளியில வருவேண்டா. வந்துதானே ஆகணும். ஆனா அதுக்கு இது நேரம் கிடையாது. முதல்ல நாகமணி என் கைக்கு வந்து சேரணும். அந்த நேரத்துக்காக, அந்த தருணத்துக்காக தாண்டா நான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க சாவுக்கு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு நான் ஆவலோட இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இரவையே உங்க வாழ்க்கையோட கடைசி இரவா மாத்துறதுக்கு நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்டா. இங்க யாரும் இல்லன்னு எனக்கு தோணுது பாபா. நம்மள திசை மாத்தி அனுப்பி நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் அவ இப்படி ஒரு தந்திரத்தை செஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பாபா. ஆமா, எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது விஷ்ணு. எந்த காரணத்தை கொண்டும் நாம கவனம் செதறக்கூடாது. அதே மாதிரி நம்ம பாதையும் வேற பக்கம் போகாது, போகவும் கூடாது. அதுவும் இல்லாம இப்ப நம்ம நேருக்கு நேரா வந்து முன்னாடி நிக்கிறதுக்கு அவளுக்கு பயம், அச்சம், தயக்கம் எல்லாமே இருக்கு. ஆமா விஷ்ணு, நாம இப்ப முன்னாடி இருந்த பைரவாவோ முன்னாடி இருந்த விஷ்ணுவோ கிடையாது. நம்மளை எதிர்க்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைன்னு அந்த நாகராணிக்கு தெரிஞ்சிருக்கணும். அவள மாதிரி ராஜ நாகங்கள் அவங்க சூழ்ச்சிகளுக்கும் அவங்க சதி திட்டங்களுக்கும் பெயர் போனவங்க. இது கூட அந்த நாகராணி போட்ட சூழ்ச்சியாத்தான் எனக்கு தோணுது. பரவாயில்ல, நாளைக்கு சூரியன் உதயமாகிறதுக்குள்ள இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த பைரவ பாபா பதில் கொடுத்துருவான். இப்போதைக்கு நாம இங்கிருந்து கிளம்பலாம். நானும் சூரிய உதயத்துக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லா பாவங்களுக்கும் சரியான பதிலடி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஜென்மத்துல மறக்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இடம் மாறி பழி வாங்குற விளையாட்டு என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல.
சேஷா சேஷா அமிர்தா சொல்ல அமிர்தா எங்க இருக்க? அங்க என்ன நடக்குது? எதிரிகள் கிடைச்சாங்களா? என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க சேஷா. இன்னும் அவங்கள பலி வாங்கல. ஆனா என்னன்னு சொல்ல அமிர்தா? எதிரிகளுடைய கும்பல்ல இருந்த ஒருத்தனை நான் முடிச்சிட்டேன். அந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சா நீ ரொம்பவே ஆச்சரியப்படுவ சேஷா. யாரது? நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த ஆள் சித்தையா. என்ன சித்தையாவா? ஆமா சேஷா, அந்த பைரவா நாகலோகத்துல நமக்கு எதிரியா இருந்த தக்ஷக வம்சத்தை சேர்ந்த ஒரு சர்ப்பத்தை மனித உருவத்துல அந்த வீட்ல உணவு பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சிருக்கான். சித்தையாங்கிற அந்த முள்ளு நம்ம பாதையில குறிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை நான் பலி வாங்கிட்டேன் சேஷா. நல்லதா போச்சு அமிர்தா. போன காரியத்தை ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்க. ஆனா நீ என்கிட்ட ஒப்படைச்ச காரியத்தை ஒழுங்கா செய்யறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் சேஷா, என்னாச்சு? எனக்கு இந்த சாஸ்திரங்களை எல்லாம் ஒழுங்கா செய்யவே முடியல அமிர்தா. அதனமும் மஞ்சள் தண்ணி ஊத்தணுங்கிறாங்க. என்ன சாஸ்திரம்னு சொல்றாங்க. என்ன நம்மள பண்ணிட்டாங்க. சரி, இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சா அதனமும் வளையல் சாஸ்திரம்னு சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு தான் சரியா இருக்கும் அமிர்தா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா ஒத்து வரல. நான் என்ன பண்றது? எனக்கு இதெல்லாம் போறதா இல்ல அமிர்தா. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஐயோ, இப்படி சொன்னா எப்படி சேஷா? நாம ரெண்டு பேரும் இப்ப இடம் மாறி இருக்கோம்ல. நான் அங்க இல்லங்கிற சந்தேகம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு தானே நம்ம இப்படி பண்றோம். நீ இப்ப சாஸ்திரத்துக்கு போலன்னா எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வராதா? ஆனா எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அமிர்தா. எனக்கு உன் நிலைமை நல்லாவே புரியுது சேஷா. நீ எப்படிப்பட்டவ, உன் குணம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய குணத்துக்கு அங்க இருக்கிற சூழ்நிலை உனக்கு சுத்தமா ஒத்து வராதுன்னு தெரியும். ஆனா நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்ற வரைக்கும், எதிரிகளை கூண்டோட அழிக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல எனக்கு பதிலா நீதான் அங்க இருந்தாகணும் சேஷா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா போதும். நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த வீட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட உறவு எனக்கும் தேவையில்ல, உனக்கும் தேவையில்ல. வாவ், இத பார்த்துதான் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற வார்த்தையே வந்திருக்கும். என்ன ஒரு பர்ஃபெக்ட் ஜோடி இல்ல? அமிர்தா? அமிர்தா இல்ல, நான் தான். ஓ மயூரி, நீயா? சாரி மயூரி. எனக்கு என்னமோ இப்பெல்லாம் உட்கார்ந்தாலும் நின்னாலும் எங்க பார்த்தாலும் அமிர்தா தான் தெரியுறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா மயூரி? அன்னைக்கு காஃபி கப்ல கூட அமிர்தா தான் தெரிஞ்சாங்க. சிரிப்பு வரலையா? சாரி. ஆனா என்ன பண்றது, எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு சந்தோஷத்துல. சகஜம்தான், சந்தோஷம் இல்லாம இருக்குமா? ரெண்டாவது வாட்டி வேற கல்யாணம் பண்ணிக்க கிளம்பியிருக்க, அதுவும் அதே பொண்டாட்டி கூட. யாருக்கு இந்த மாதிரிலாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும்? ரொம்ப நேரமா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டாலும் அது கேட்காத அளவுக்கு கனவுல மூழ்கி இருக்க. ஆமா, என்ன பண்றது, அமிர்தாவுடைய மகிமையே அப்படி, அவ்வளவு ஸ்ட்ராங். ஒரு தடவை அவங்க வலையில விழுந்துட்டா ஒரு பெரிய பாறை வந்து மண்டல விழுந்தாலும் நமக்கு தெரியாது. என்ன பண்றது, இந்த காதல் போதங்கிறது இப்படிதான். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அர்ஜுன், உன்னை ஒண்ணு கேட்கலாமா? கேளு. எப்ப பார்த்தாலும் நீ இப்படி அமிர்தா அமிர்தான்னு அவ பேரே ஜபம் பண்றியே, எந்த அமிர்தாவை உன் உலகம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த அமிர்தா
திடுதிப்புன்னு உன் வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவ? இந்த நிமிஷமே அவ உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், என்ன பண்ணுவ? அளவுக்கு அதிகமான அன்பு நல்லது இல்லல்ல அர்ஜுன். என்ன அமிர்தா என்னை விட்டு போயிடுவாங்களா? இந்த அர்ஜுன் வாழ்க்கையில இருந்து அமிர்தா வேலைக்கு போயிடுவாங்களா? நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருவோமா? நோ சான்ஸ். அந்த கடவுளே ஒன்னு சேர்த்து வச்சு ஜோடி மயிரு எங்களது. யாராலையும் இந்த ஜோடியை பிரிக்கவே முடியாது. பாத்துக்கிட்டே இரு. அப்படி ஒருவேளை பிரிஞ்சாலும் எங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உருவத்துல அந்த தெய்வமே நிச்சயமா வரும். காதலிக்கிற இதயங்கள் ஏதோ ஒரு நிமிஷம் விலகி போனாலும் மறுபடியும் 7 ஜென்மத்துக்கும் பிரியாத அளவுக்கு ஒன்னு சேர்த்து வைக்கிற சக்தி அந்த ஆண்டவனுக்கு இருக்க மயூரி. அந்த அளவுக்கு நம்பிக்கை எனக்கு என் காதல் மேல இருக்கு. நான் காதலிக்கிற அமிர்தா மேல இருக்கு. ஒருவேளை உன்னோட இந்த நம்பிக்கை பொய்யாயிடுச்சுன்னா? ஒருவேளை நம்பிக்கை பொய்யாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்க மயூரி. ஆனா அமிர்தாவுக்கு என் மேல இருக்கிற காதல் மட்டும் பொய்யாகாது. எங்க 2 பேருடைய காதல்ல ஒருத்தர் காதல் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரிஞ்ச உடனே இன்னொருத்தர் அந்த குறையை தீர்த்து வைக்க தயாரா இருப்பாங்க. எங்க காதல் ஒரு மாதிரி தராசு மாதிரி. கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்துல இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா என்னைக்கும் அளவு குறைவே குறையாது. மயூரி, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் அதுக்கு காதலர்களை பிரிக்கிற சக்தி இருக்குமே தவிர காதலர்கள் மனசுல இருக்கிற காதல தூக்கி எறிகிற சக்தி மட்டும் யாருக்கும் இல்லை. இனிமேலாவது உன் வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வராதுன்னு நான் நம்புறேன். சரி, எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ வா போலாம். அந்த சக்தி எனக்கு இருக்குடா. அமிர்தாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுற சக்தி எனக்கு இருக்கு. அவ உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமா வெளியில போவா. எப்படி போவாங்கிறத உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத. பார்த்துக்கிட்டே இரு அர்ஜுன், இது நிச்சயம் நடக்கும். அப்படின்னா நாகமணி கிடைச்ச உடனே இந்த வீட்டுக்கும் எனக்கும் உள்ள உறவு முடிஞ்சிடுமா? சேஷா, ஏன் திடீர்னு மௌனமாயிட்ட? ஏன் எதுவும் பேசாம இருக்க? ஒண்ணும் இல்ல அமிர்தா, நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தத்துல நம்ம பூலோகத்துக்கு வந்த காரியம் நல்லபடியா முடிய போகுது. கடைசியில நம்ம லட்சியம் நிறைவேற போகுதுல. நம்ம உலகத்தை சேர்ந்த நாகமணி மறுபடியும் நம்ம கிட்டே வந்து சேர போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமிர்தா. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற கட்டத்துல இருக்கல அமிர்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சிஷா, இப்படி ஒரு நல்ல நாளுக்காகத்தானே நம்ம இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு நாகமணி நம்ம கைக்கு வந்து சேருமோ, என்னைக்கு நம்ம எதிரிகளை நான் மொத்தமா அழைச்சு அந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு பாப்பங்கிற ஆவல் அதிகமா இருக்கு. என்ன, அமிர்தா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவாளா? அவ வரக்கூடாது. அமிர்தா திரும்பவும் இங்க வந்தா என் ஆசை எல்லாம் நிராசையாயிடும். சிஷா, ஏன் திரும்பவும் பேச மாட்டேங்கிற? என்ன பாக்கணுங்கிற ஆவல் உனக்கும் இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு அமிர்தா. ஆனா நாகமணி திரும்பவும் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அமிர்தா. நீ நாகமணி எடுத்துக்கிட்டு அப்படியே நாகலோகத்துக்கு போயிடு. நான் இங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு உன் பின்னாடியே கிளம்பி வந்துடுறேன். நம்ம உலகத்துல உன்னை சந்திக்கிறேன் அமிர்தா. அதுக்கு வாய்ப்பே இல்லை சேஷா. இந்த பூலோகத்துல நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறையவே இருக்கு. நான் எடுத்த சபதங்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அதையெல்லாம் நிறைவேற்றாம நான் நம்ம நாகலோகத்துக்கு திரும்பி போகவே முடியாது. எடுத்த சபதங்களை முழுசா நிறைவேற்றாம விட்டா நம்ம நாகலோகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது சேஷா. இவ எந்த சபதங்களை பத்தி பேசுறான்னு தெரியலையே. எந்த காரியத்தை முடிக்க போறதா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா?
இது பாரு சிஷா, நான் வர வரைக்கும் நீ தான் என் இடத்துல இருக்கணும். அது வரைக்கும் எந்த சாஸ்திரங்களையும் வேண்டான்னு சொல்லாத. எல்லாத்தையும் செஞ்சிரு. எல்லா பூஜைகளையும் பிரதிநிதியா நீ தான் அங்க இருந்து பண்ணணும். நான் வர வரைக்கும் நீ அமிர்தாவா இரு சிஷா. நான் சரியான நேரத்துல முகூர்த்தம் முடியறதுக்குள்ள நிச்சயமா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன். சரி அமிர்தா, அப்படியே பண்ண. ஜாகிரதை. அர்ஜுன், என்னப்பா இது? நீங்க 2 பேரும் ரெடியாகி வரதுக்கு இவ்வளவு நேரமா? வளையல்காரன் வந்து காத்துக்கிட்டு இருக்கான். அது பாட்டி, அதுக்காக தான் நான் கீழே வந்துட்டு இருக்கேன். சரி சரி, அமிர்தா எங்க? அமிர்தா பாட்டி, அவரால கீழே எப்படி தனியா வர முடியும்? 2 பேரும் சேர்ந்து வரலாம் தான் கிளம்பினோம். ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அப்படியே ராதாகிருஷ்ணன் ஜோடி மாதிரி 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? மஞ்ச தண்ணில குளிச்சதுக்கு அப்புறம் 2 பேர் முகத்திலயும் அப்படியே கல்யாண கலை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க. என் கண்ணே உங்க மேல பற்றும் போல இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அந்த ஆண்டவன் உங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். யார் கண்ணும் படக்கூடாது. பாட்டி, 2 பேரும் பார்க்க எப்படி இருக்கோம்? அமிர்தா இன்னைக்கு அப்படியே பார்க்க கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுறாங்கல்ல? உனக்கு என்னடா குறைச்சல்? நீயும் கல்யாண மாப்பிள்ள மாதிரி தான் தெரியுற. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி வச்ச மாதிரி இருக்கு ஜோடி. பாட்டி, என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க 2 பேரோட ஜோடி சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி இருக்குன்னு. ஏன் அமிர்தா? ஒண்ணும் இல்ல பாட்டி, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதான் கேட்டேன். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னா பாட்டி கை காலில் விழுந்தாவது 2 பாட்டி இல்ல 1000 வாட்டி அதை சொல்ல வைப்பேன். இல்ல பாட்டி? போதும் போதும். முதல்ல உன் பொண்டாட்டிய கீழே கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச வளையல வாங்கி கொடு. எல்லாரும் கீழே காத்துட்டு இருக்காங்கடா. அந்த நிமிஷத்துக்கு தானே பாட்டி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். செலக்ட் பண்றதா? எனக்கு பச்சை கலர்னா ரொம்ப ஃபேவரட். என் பொண்டாட்டிக்கு பச்சை கலர் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அவருடைய விருப்பம் என்னவோ அதுதான் என்னோட விருப்பம். அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, என்னது? மேட் ஃபார் ஈச் அதர்னு. அப்படி இருக்கு உங்க ஜோடி. உங்களை பார்த்து தான் அப்படி சொல்லிருப்பாங்க போல இருக்கு. சரி சரி, நீ அமிர்தாவை கூட்டிட்டு கீழே போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரி பாட்டி. இந்த கிழவி மொத்தமா மாறிட்டா. அமிர்தா முகத்தை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காது. இப்ப என்னடானா 3 வேளையும் அமிர்தா அமிர்தான்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த கிழவியை இவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்புறம் தான் என் வேலை கரெக்டா நடக்கும். சித்ரா, இவங்க 2 பேரும் வரதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? மயூரி அப்பவே அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால. போன உங்க பாட்டி இன்னும் கீழே காணும். கொஞ்சம் நீ போய் பார்த்துட்டு வரியாமா? அப்பா, இப்போ சமீபத்துல நம்ம அர்ஜுன் அமிர்தா 2 பேரும் ஃபெவிகால் ஜோடி மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம அர்ஜுன் இருக்கானே, பொண்டாட்டி முந்தானையில அப்படியே ஒளிஞ்சுகிட்டுல இருக்கான்.
இதெல்லாம் பார்க்கும்போது நாம எல்லாரும் கூடிய சீக்கிரம் நிச்சயம் தாலாட்டு பாடுவோம்னு எனக்கு தோணுது. அண்ணி, சீனியர் நீங்க இங்க இருக்கும்போது நாங்க எப்படி ஓவர்டேக் பண்ண முடியும்? கரெக்ட் தானங்க அமிர்தா? நீங்க சொல்றது சரிதான் அர்ஜுன். என்ன சொல்றீங்க சித்ராக்கா? அதுக்கு ஏமா சண்டை போடுறீங்க? இந்த வருஷம் இந்த வீட்டுல 2 தொட்டில் ஆடினா போகுது.